ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல நைன்த் சம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு இந்த நைன்த் சம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம கிட்ட என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்யூஷன்ல? ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, எஃப் ஆஃப் எஃப். எஃப்ல ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, -1 3 இவங்க ஒரு பேரு, 0 -1 இவங்க ஒரு பேரு, 2, -9 இவங்க ஒரு பேரு. இப்படி பார்த்தானே சொல்லிடலாம். ரெண்டு வச்சுக்கோங்க. இப்படி ரெண்டு ஆரோ டயக்ராம் போடுறதுக்கு ரெண்டு இப்படி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் இருக்கிறத ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த செட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுங்க எல்லாம் பசங்கன்னு வச்சுக்கோங்க. பசங்களை ஒரு செட் எழுதிருங்க. அடுத்தது பொண்ணுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ யாருக்கு யார் கல்யாணம் ஆச்சு? -1க்கும் 3க்கும் கல்யாணம் ஆச்சு, 0க்கும் -1க்கும் கல்யாணம் ஆச்சு, 2க்கும் -9க்கும் கல்யாணம் ஆச்சு. அதாவது பேர் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னே இந்த டயக்ராம் எழுதலாம், அடுத்து ஃபர்தரா கொஸ்டின் படிக்காமையே. ஓகே. பி லீனியர் ஈக்குவேஷன், ஐ மீன் லீனியர் ஃபங்க்ஷனாலும் லீனியர் ஈக்குவேஷனாலும் ஒண்ணுதான். நம்ம புக்கை பொறுத்த மட்டும் ரெண்டு தான் நம்ம டீல் பண்ணுவோம். ஒன்னு லீனியர், இன்னொன்னு குவாட்ராட்டிக். ஓகேவா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது இருங்க, இது ரெண்டுமே எழுதி காட்டுறேன், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இன்னொன்னு நம்ம இந்த சம்ல கேட்டிருக்கிறது லீனியர் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிக்கும். ax² + bx + c. இப்போ நம்ம போட்டிருப்போமா ஃபார்முலா படிக்கும்போது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்முலா மூலியமா சால்வ் பண்ணுங்கும் போது நம்ம இப்படி போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? இது ஒரு ஜெனரல் ஃபார்மேட். அடுத்தது லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா ax + b. ஓகே, ஓகேவா? புரியுதா சாமி? ரைட். இப்போ என்னென்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃபார் லீனியர் ஃபங்க்ஷன். அப்போ டு ஃபைண்ட்னு போட்டு என்ன லீனியர் ஃபங்க்ஷனுக்கு தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ எனக்கு தெரிய வேண்டியது ஏ என்ன பி என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஏன் சார் மிச்சம் எக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதோ தெரியுமே. இதுதான் என்னோட எக்ஸு, இதுதான் என்னோட எக்ஸு. ஓகே, எப்படின்னு பாருங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்தே ஆரம்பிப்போம். ax + b இதுல இருந்தே ஆரம்பிப்போம். -1 போடுங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல -1 போடுங்க. இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல -1 போட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? யார் ஆன்சர் ரிட்டர்ன் தருவா? -1 போட்டா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு இங்க சொல்லியிருக்காங்க? 3. புரிஞ்சதா இது உங்களுக்கு? யூஸ்வலா நீங்க இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஆன்சரை தான் தூக்கிட்டு வந்து இங்க போடுவேன். நம்ம நிறைய சம்ல பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க -1 யாரை கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த -1ல அந்த கண்டிஷனை போட்டு வர ஆன்சரை தான் நான் பேர் பண்ணுவேன், ஆமாவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ல -1 போட்டா எனக்கு ஆன்சர் என்னதான் கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, இன்டைரக்டா கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இதே எஃப் ஆஃப் எக்ஸ் போடுங்க. இதே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பில அடுத்து யார் இருக்கா? 0 போடுங்க. எக்ஸ்ல 0 போடுங்க. ஓகே, எஃப் ஆஃப் 0 யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு? -1. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்? -1 தான் ஆன்சர் வரும். a × 0 0, வெறும் b தான் இருக்கும். அப்ப b இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா? ஸோ அப்போ புட் b is equal to -1 in equation 1. Equation 1 என்ன? -a plus b is equal to 3. -a plus b is equal to 3. ஸோ அப்போ -a அப்படியே இருக்கும், பிளஸ் b இருக்கிற இடத்துல -1 போட்டுக்கலாமா? is equal to 3. ஸோ -a இந்த -1 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா +1. ஸோ a is equal to 4. இந்த மைனஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா -4. நான் ஏற்கனவே சொன்னேன், வெறுமனே சைன் அந்த பக்கம் போச்சுன்னா எந்த
சேஞ்சுமே ஏற்படாது, மைனஸ் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏதோ கூடாது ஒரு நம்பர் கூட மைனஸ் போச்சுன்னா தான் சைன் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு. பட் ஐ ஹவ் பீன் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் அவுட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 1. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 4x மைனஸ் 1. இதுதான் கண்ணா என்னோட ஈக்குவேஷன். கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.